இயேசுவின் அன்பான நாமத்துல நான் இன்னைக்கு வர வைக்கிறேன். ஆமென் ஆமென். You know, I'm just so moved by the heaviness of the presence of God that's in this place. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை பிரசன்னம் அப்படியாக இங்க it is so heavy in this place that my heart is moved. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க அப்பா உங்களோட பிரசன்னம் மாற்றம் எனக்கு போதும்னு சொல்லி? Can I see your hands? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? Amen. It's so good to see all of you in the house of God once again. Amen. பாருங்க தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எங்க செல்ல முடியும்னு சொல்லி. Amen. Where can we go from the presence of God? Amen. Amen. So ஆண்டவர் மாற்றம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். Amen. ஆண்டவரோட பிரசன்னம் மாற்றம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். Amen church. பாருங்க இன்னைக்கு worship team I never tell the worship team what was really in my heart, what the Holy Spirit was about to minister here. But even as they ministered worship unto the Lord in this place, Priscilla, right? Even as they ministered worship unto the Lord, every word அவங்க படித்த ஒவ்வொரு வரிகளும் நம்ம அவங்களோட சேர்ந்து ஆராதித்த வரிகளும் இன்னைக்கு அப்படியாக தேவன் நம்ம மத்தியில பேசுகிற காரியமாக இருக்கிறது. Amen. Amen. பரமா. Amen. Amen church. How many of you excited to be in the house of God today? Amen. பாருங்க தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது நீங்களும் நானும் அப்படியே நம்பி இருக்கிற தேவன், நீங்களும் நானும் காத்திருக்கிற தேவன், நீங்களும் நானும் நிலைத்து கொண்டு இருக்கிற தேவன் அவர் என்றென்றைக்குமே மாறாதவராக இருக்கிறார். Amen. எபிரேயர் புத்தகத்துல 11வது அதிகாரம் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கயா? Amen. இங்க எத்தனை பேர் சொல்றீங்க இங்க அமர்ந்து இருக்கிறவங்க? பிரதர் எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இங்க என்னுடைய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்? Amen. என்னுடைய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தின் கர்த்தராக இருக்கிறார், என்னோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில கர்த்தராக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என் கர்த்தராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா? எத்தனை பேர் சொல்றீங்க ஐயா? ஆமென். அந்த மாதிரி நீங்க சொல்லும்போது என்ன தெரியுமா அர்த்தம்? You know what you mean when you say the Lord Jesus Christ is the Lord over my life, Darwin. The Lord Jesus Christ is the Lord over my family. The Lord Jesus Christ is the Lord over my marriage. The Lord Jesus Christ is the Lord over our relationships, over my business, over our families and whatever we do. And whatever that we are, he is the Lord ன்னு சொல்லும்போது எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நாமத்துக்கு மேலாக வேற நாமம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அதிகாரத்துக்கு அவரோட அதிகாரத்துக்கு மேல வேற அதிகாரம் இல்லைன்னு நம்ம சொல்லுகிறோம். ஆமா இல்லையா? ஆண்டவர் இயேசுவோட வல்லமைக்கு எதிராக எந்த வல்லமையும் இல்லை நம்ம அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கிறோம். Amen church. சத்தமா ஆமென் சொல்லுங்க ஐயா. அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். மலாக்கி புத்தகத்துல 3வது அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் சொல்கிறார் நான் கர்த்தர். Amen. I am the Lord. Lord என்ன தெரியுமா ஐயா? It shows a position of power, a position of rulership and a position of great authority. Amen. நாதாயா கர்த்தர் சொல்லும்போது அவர் சொன்னார்ல அண்ணன் ஜோனத்தன் அண்ணன் எங்கேயோ இருந்த நம்மள ஆண்டவர் கொண்டுட்டு வந்து கண்மலையில நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவர் கர்த்தர் ஐயா. அவர் சொல்றார் நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்ன சொன்னாரு? நான் மாறாதவர். ஆமென். கர்த்தர் நான் மாறாதவர் சொல்லும் போது என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார்.
Amen. He is trustworthy. His faithfulness is trustworthy. His loving kindness is trustworthy, church. Amen, church. Naya, நீங்க How many of you are excited to be here? ஆமா pastor. நீங்க என்னமோ கத்திட்டு இருக்கீங்க. அதுக்கு நாங்க ஆமென் சொல்லுமான்றீங்களா? எத்தனை பேர் உண்மையிலேயே உங்க மனதனால நீங்க விசுவாசித்து சொல்றீங்க ஐயா? இயேசுவின் லிட்டரேச்சர் அஜேடன் என்னோட வாழ்க்கையில என்னோட கர்த்தர் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரே இன்னைக்கு சொல்றார், நான் கர்த்தர் ஐயா, நான் மாறாதவர். Amen. Amen. Hallelujah, church. Hallelujah, church. To refresh your mind, போன மாதம் நான் வந்து உங்களை the grounding of our faith பத்தி நான் பேசினேன். The foundational truth of God's way பத்தி இந்த இடத்துல நான் போதித்தேன். அது மாத்திரமல்ல, a season of redemption, renewal and restoration பத்தி நான் பேசினேன். ஆமாவா இல்லையா? I spoke about a season of growth and maturity. That means நம்ம கடந்து போகிற காரியங்களை we grow through by the grace of God, we grow through by faith into a place of breakthrough. பேசுறேன். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஆமென். நாம் தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா அர்த்தம்? I just want to refresh your mind. சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில என்ன போட்டிருக்கிறது? என்ன போட்டிருக்கிறது? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. என்ன போட்டிருக்கிறது? ஏஞ்சல் என்ன போட்டிருக்கு? ஜீசஸ். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. தேட போறாங்க. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. பிரதர் குமார் நீங்க சொல்லுங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. ரூத்தக்கா நீங்க சொல்லுங்க. சொல்லுப்பா தர்வி. உண்மை சொன்னாரா? உண்மை சொன்னாரா? சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் ஆமதி கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரா? அவர் கிருபை என்றென்றைக்குமே நிலைத்திருக்கும். அப்புறம் அவரோட உண்மைத்துவம் வந்து தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய உண்மைத்துவம் அப்படியாக நிலைத்திருக்கும் ஐயா. நம்மளோட மேய்ப்பரானவர், நம்மளோட இருதயம் கண்மனையானவர், நம்மளோட எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளோட வாழ்க்கையில பொக்கிஷமானவர். ஆமாவரே சொல்றதானே, ஆண்டவரே நீங்க மேய்ப்பர் ஆண்டவரே பாடுறதானையா? ஆமாவா? ஆண்டவரே நீங்க இருதயத்தின் கண்மலை ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலாக நீங்க என்னோட பொக்கிஷம் ஆண்டவரே. You are the treasure of my heart சொல்றதானே. அப்படிப்பட்ட தேவன் தான் ஐயா. அவர் சொல்றாரு, அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் not just for our lifetime but it's from generation to generation. Amen. Yes or no, yeah? Yes or no, yeah? Yes or no? The faithfulness of God is from generation to generation. அப்புறம் நான் உங்க மத்தியில பேசுறேன், என்ன பேசுறேன்னா, நம் தேவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, நம்மளுடைய தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவராக எண்ணப்பட்டவர். Amen. He is called faithful and true. Amen. Amen. He is faithful and true. Amen. Not church. Yes or no, church? How many of you believe that? எத்தனை பேர் இப்பதான் சொல்றீங்க கர்த்தர் என் கர்த்தர் சொன்னதானே? எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உண்மை உள்ளவர், என் கர்த்தர் சத்தியமான உள்ளவர்? Amen. அப்ப பாருங்க, உங்களே என்னையும் அவரோட அனாதி அன்புனால அணைத்து கொண்ட தேவன், அவரோட அனாதி அன்புனால இழுத்து கொண்ட தேவன், என்னிடம் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள் சொன்ன தேவன், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் சொன்ன தேவன், அவரோட சுபாவம் எப்படி இருக்குதுன்னா, அவரோட குணாதிசயம் எப்படி இருக்குதுன்னா, அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். That means He is faithful and true. You don't doubt God's word.
Amen. Right? Yes or no, church? ஆமாவாரியாங்க. அது மாற்றம் இல்லைங்க. அவர் உண்மையை மாற வைக்க, அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர், மாற்றம் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறோம் தானே? தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறோம் தானே? தேவனுடைய வாயிலிருந்து பெறப்பட்டு வருகிற வார்த்தை நிமித்தம் நம்ம பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமா தானேங்க? எஸ் சொல்லோ சரக்கா? ஆமாவா இல்லையாங்க? எஸ் சொல்லோ. தேவனுக்குள் காத்திருக்கிறோம் தானே? தேவனை பற்றி இருக்கிறோம் தானே? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிற ஆத்மாவுக்கு தேவன் நல்லவர். Amen. Just now worship him. சொன்னாங்க, we are bound by his love. We are bound by the love of God. தேவன் அன்பினால் நம்ம அப்படியாக எப்படி சொல்லுவாங்க? bound in love தமிழ்ல this question. சுஷியா என்னது? ஸ்குவிஷிங்கா? சொல்லுங்களா யாராவது? சில்ட்ரன் சொல்றாங்க ஸ்குவிஷிங் பை தி லவ் ஆஃப் காட். நீங்க சொல்லுங்க. இந்த பைபிள் பிக் ஸ்டாப் ட்ரேடிங் வீக்கெண்ட்ல அவர் தான் சொன்னாரு தமிழ்ல. இணைக்கப்பட்டவர். சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க. இணைக்கப்பட்டவர். கரெக்ட்டா? நானும் just following them. ஆமாவாரியா? We are bound by the love of God. Amen, church. Andrew? Yes or no? ஆமாவாரியாங்க? ஆமாவாரியாங்க? So நீங்களும் நானும் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் முழு இருதயத்தோட நம் தேவனை உங்களோட ஆத்மான்னு சொல்லும் போது உங்களோட உணர்வுகள், உங்களோட சிந்தை, உங்களோட வில், இமோஷன்ஸ் and everything நம்ம தேவனே நம்ம அப்படியே பின்பற்றுகிற பொழுது, அவருக்குள் நம்ம காத்திருக்கும் போது, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நல்லவர். Amen. You know what I'm doing now? I'm not gotten the word yet. I'm just refreshing your mind of what I preached last month. A recap of the sermons. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? ஆமாவாரியா? அப்ப என் கர்த்தர் ஆஷா, என் கர்த்தர் அப்படியாக உண்மை உள்ளவராக இருக்கும் போது, வாங்க என்ன, என் கர்த்தர் அப்படியாக உண்மை உள்ளவராக இருக்கும் போது, என் கர்த்தர் அப்படியாக அவர் சத்தியமாக உள்ளவராக இருக்கும் பொழுது, அவர் நான் காத்திருக்கிறேன்னு அவருக்கு தெரியும், அவரை நான் தேடுகிறேன்னு அவருக்கு தெரியும், அவர் எனக்காக நல்லவராக இருக்கும் போது, நான் தண்ணீர்களை கடந்து போனாலும் சரி, நான் ஆறுகளை கடந்து போனாலும் சரி, நான் அக்கினி ஜுவாலையின் மத்தியில நான் நடந்து போனாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு வெளியிலேயே கிறிஸ்துவுக்குள்ளையா, கிறிஸ்துவுக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் மகள் மகிழ்ச்சியோட நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஏனென்றால் நம் தேவன் அவரே பொய் பேசுகிற தேவன் இல்ல. Our God is not a man to lie. அவர் பேசுகிற வார்த்தை என்ன செய்யாதா? தரையில விழுவாதா. சோ ஆगे படினால குமாரே, நம்ம அப்படியே வனாந்தரத்தின் நாட்கள் அப்படியே நம்ம கடந்து போனாலும் சரி, ஆமாவா இல்லையா? அவாந்தர நாட்களில் அப்படியே கடந்து போனாலும் சரி, எந்த மாதிரி நாட்களாக நம்ம கடந்து போனாலும் சரி, வெறுமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னார்ல, நான் வனாந்தரத்துல நான் வழியை உண்டாக்குவேன், அவாந்தரத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமாவா? இதோ நான் புதிய காரியங்கள் செய்றேன், அது இப்பொழுதே. Come on, talk to me. இப்பொழுதே தொடரும். அது நீ அறியலையா? தேவன் கேட்டார். Don't you know? உங்களை தான் பார்த்து கேட்கிறாரியா? இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. Do you know? Do you know? Rachel, that God is going to do a new thing in your life. Do you know? Sharmila ma, Brother Mani, Amavalia, Shanti ma, அடுத்த வாரம் பேர் லிஸ்ட் போடுவோம் எல்லாரும் பேரும். ஓகே, ஆமாவாரியாங்க?
ஆமாங்க. அப்பொழுதும் அந்த நேரத்திலும் உங்களோட கர்த்தர் என்னோட கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லி செய்யாம இருக்க மாட்டார் ஐயா. அவர் வசனிக்கிற காரியங்கள் தேவன் கண்டிப்பாக அவர் நிறைவேற்ற கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? So you, while you are in your fire, you are enduring your season of fire, you will become stronger and stronger. Amen. Amen. Because the one God whom you serve is a God of Shadrach, Meshach and Abednego. அந்த அக்கினி, நீங்க கடந்து போகிற அக்கினி லோரன்ஸ், அது 7 மடங்கு சூடாக இருந்தாலும் அந்த அக்கினி நடுவிலே நம் தேவன் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். The water cannot drown you. You only can become stronger. Because your God walks on water. Hallelujah. Amen. தேவன் ஏற்கனவே சொல்லிருக்காருயா, நான் உன் கூடவே இருக்கிறேன். Aku turut berserta dengan kamu. Walau apapun keadaan kamu, walau apapun kamu melalui di hidup kamu, aku turut berserta dengan kamu. Hadiratmu akan bersamamu. My presence will be with you. என்னோட பிரசன்னம் உன்னோட இருக்கும் தேவன் சொன்ன தேவன் யாரு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? Yes or no church? அப்ப நீங்க காத்திருக்கிற வேளையில தண்ணீர்ல காத்திருக்கலாம், நெருப்புல காத்திருக்கலாம், வனாந்தரத்துல காத்திருக்கலாம், அவாந்தரத்துல காத்திருக்கலாம். வேற எங்க காத்திருக்க போறீங்க? புல்லுள்ள இடத்துல காத்திருக்கலாம், மரண பள்ளத்தாக்குல நீங்க காத்திருக்கலாம். ஆமாவாலியா? சாரி, நம்ம கொஞ்சம் ஆமாவாலியா? Yes or no church? ஆமாவாலியா? ஆனா நீங்க தேவனுக்கு புஷ்பமா, நீங்க தேவனுக்கு காத்திருக்கிற வேளையில தேவனுடைய பலத்தினால, அப்படியே புதிய பலத்தினால நீங்க அப்படியே பலப்படுறவர்களாக இருப்பீங்க. You will be much more stronger before you went through the fire, the water and the river or the wilderness. You will come out much more stronger. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க யாரும் தண்ணீர்களே கடந்து போகிறது இல்லையா? இல்ல பாஸ்டர், நாங்க வந்து ஜெட் வச்சிருக்கோம், so we can fly above the storms. இல்ல பாஸ்டர், நாங்க வந்து க்ரூஸ் வச்சிருக்கோம், தண்ணீர்களை நாங்க க்ரூஸ்ல போவோம். ஆமாவாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஜெனிஃபர், 2 ஜெனிஃபர் இருக்காங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? Yes or no church? நான் சொன்னேன், நீங்க கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் என்னைக்குமே காத்திருக்கிற வேலை, அந்த காத்திருக்கிற நாட்கள்ல நீங்க தேவன் அவரோட பலத்தினால் உங்களை பலப்படுத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையில போட்டுட்டு, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் புதிய பலன், வெரி நைஸ், 100%, புதிய பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடைத்து அப்படியாக தண்ணீர்ல விழுந்து போயிருவாங்களா? இல்ல, என்ன போட்டிருக்கு தேவனுடைய வார்த்தையில? என்ன போட்டிருக்கு? Yes, they will run and not be weary. இவ்வளவு நாள் நீங்க எங்கயா இருக்கீங்க? இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். Thank you. But those who wait in the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. So you are a people, if you wait on God, நீங்க கர்த்தருக்குள் காத்திருக்கும்போது புது பலன் அடையறவர்களாக இருப்பீங்க. ஆமென். அடுத்த கட்டத்துக்கு தேவன் உங்களை வழி நடத்தும் போது தேவனுடைய பலத்துல நீங்க போவீங்க ஐயா. எப்படி தாவீது அந்த கோலியாத்தை அவன் சந்திக்கும் போது அவனோட பலத்துல போல அவன் என்ன சொன்னா? You come with me with spears and armors and all this, but I come to you. Yes, how he went? தாவீது எப்படியா போனாரு? எப்படியா போனாரு ஐயா? எப்படி போனாரு? I come
Nathaniel, how he came? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். நம்ம அடிக்கடி பாட்டு படிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பெரியவர். படிச்சுட்டு மறந்துடுறோம். எஸ், கரெக்ட். படிச்சுட்டு மறந்துடுறோம். சேனைகள் கர்த்தர் பெரியவர். ஆமா இல்லையா? உங்களோட தேவன் உங்க கர்த்தர் சொன்னீங்க என் வாழ்க்கையில, அவர் சேனைகளின் கர்த்தர் ஐயா, அவர் பெரியவர் ஐயா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? David said, I come to you in the name of the Lord. Amen. Amen. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? அது மாற்றமில்ல. தேவனுக்கு காத்திருக்கிறவங்க என்ன சொன்ன? ஏசாயா 64 வசனத்துல தேவன் இவர்களுக்கு எழும்பி செயல்படுவாரா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் தேவன் எப்படி இருப்பாரா? எழும்பி செயல்படுவாரா? ஆமாவா இல்லையா? ஆனா எப்படி செயல்படுவார்னா இருக்குதாயா? ஏசாயா 64 பரவாயில்லை. ஓகே, எப்படி செயல்படுவாரு? யாரும் ஐயா தமிழ்ல படிங்க. 64 ஓ நான் வைக்கிறேன். படிங்க. தேவனே, தேவனே, உமது காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரை அல்லாமல். எல்லாரும் கேக்குறீங்க தானே? உங்க வாழ்க்கையை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. I'm preaching, ministering what God is speaking about your life and my life. Amen. படிங்க ஐயா. நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு. Yes master. உலகம் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. ஒருவரும் கேட்டதும் இல்லையா? செவியால் உணர்ந்ததும் இல்லை. செவியால் உணர்ந்ததும் இல்லையா? அவைகளை கண்டதும் இல்லை. அவைகள் கண்டதும் இல்லையா? தேவன் அப்படி செயல்படுவாராயா? அது மாற்றமில்ல. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, தேவனுக்குள் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன போட்டிருக்கு? புது பலன் அடைவார்கள். இரண்டாவது என்ன சொன்ன? தேவன் எழும்பி செயல்படுவாரு. எப்படி செயல்படுவார்னா, மூணாவது அசாதமாக தேவன் செயல்படுவார் உங்களுக்கு அவர் காத்திருக்கும் பொழுது. ஆமா இல்லையா? நாலாவது தேவன் எப்படி செயல்படுவார்னா சும்மா செய்ய மாட்டார் ஐயா. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, சங்கீதம் 33 வசனத்துல போட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் கர்த்தருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்குதா? You understand what I'm saying? Everything that God does it in truth. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? Yes or no? அப்ப தேவன் உங்களோட என் வாழ்க்கையிலும் தேவன் செயல்படும் போது ஐயா, தேவன் எப்படிப்பட்ட செயல்படுகிறவராக இருக்கிறார்னா, அவர் செய்கிறது எல்லாம் சத்தியமாக இருக்குமா? Truthful, faithful. You can trust him. He's faithful. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? Yes or no church? Amen. ஆगे படினானே உங்களுடைய தேவனும் என் தேவனும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்குதுன்னா, அவரோட வார்த்தை தரையில விழுவாதுன்னா, அவரோட வார்த்தை பரிசுத்தமாக இருக்குதுன்னா, அவர் வார்த்தை பரிபூர்ணமாக இருக்குதுன்னா, அவரோட வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் கேடகமாக இருக்குதுன்னா, அவர் வார்த்தை நம் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்குதுன்னா, கேக்குறீங்களா ஐயா? Are you guys listening? Amen. அப்படிப்பட்ட தேவன் என்னைக்குமே நம்மளை எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, நம்மளை வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். Amen. The word of God says God leads us in victory. Amen. கர்த்தர் நம்மளை என்னைக்குமே வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். He leads us from glory to glory, from strength to strength. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Amen. பாருங்க 1 கொரிந்தியர் 17 வசனத்துல போட்டுருக்கு, God leads us in victory through Jesus Christ. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையா? Even from the place of failure, even from the place of disappointment. ஆமாவா இல்லையாங்க? நீங்க எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்லலாம்? கர்த்தர் மேய்ப்பராக தான் இருக்கிறாரு.
கர்த்தர் மேய்ப்பராக இருந்தா நீங்க எந்த லொகேஷன் உங்க வாழ்க்கையில இருந்தாரா நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது தண்ணீரையும் சரி அக்கினியும் சரி எந்த நிலையிலும் சரி கர்த்தர் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். ஆமாவாரியாங்க பாருங்க, கர்த்தரோட செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறதா? ஆமாவாரியா? அப்ப கர்த்தர் நம்மை வெற்றியில நடத்துகிற கர்த்தர் என்னைக்குமே, நான் சொல்றேன், நீ சொன்னதான ஐயா, சங்கீதம் 118வது வசனத்துல நான் சொன்னேன், நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன சத்தம் கேட்குமா? வெற்றியின் சத்தம் கேட்குமா? ரட்சிப்பின் சத்தம் கேட்குமா? கம்பீரத்தின் சத்தம் கேட்கும் தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. Amen. There will be sounds of victory and sounds of joy and sounds of rejoicing and sounds of gladness and dancing in the tents of the righteous. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் சாமுவேலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், நான் அலங்கோலமாக அவர்கிட்ட திரும்ப பொழுது தேவனை அலங்காரித்து பார்க்கிற தேவனாக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? Amen. He is a God who will turn our mourning into joy and dancing. ஆமாவாரியா? சில பேர், no pastor, I don't believe you. There is a season and time for everything ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Yes or no church? Amen. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் கிரிகை செய்யும்போது, தேவனுடைய வல்ல கரம் உங்க வாழ்க்கையில கிரிகை செய்யும்போது அது வெற்றியாக இருக்கும், அது வெற்றியின் சத்தமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? அது உங்களோட குடும்பத்துல மறுபடியும் நீங்க கேட்குவீங்கன்னு சொல்லி, உங்களோட திருமணத்துல மறுபடியும் நீங்க அந்த சத்தத்தை கேட்பீங்கன்னு சொல்லி, ஆமென். உங்களோட வாழ்க்கையில உங்களோட வேலை இடத்துல மறுபடியும் you hear in your heart once again every fear and anxiety be removed. You begin to hear the sound of joy. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? ஆமாவாலியாங்க? The Lord's hand has done mighty things. Mighty சொல்லும்போது very great and powerful. Amen. Mighty na என்னது அஸ்வினி? Mighty na என்னது ஜெரமையா? Mighty na என்னது? ஆக மகா பெரிதான வல்லமையான மகத்துவமான காரியங்கள் தேவனுடைய கரம் செய்யுமா? ஆமென். இன்னைக்கு நீங்க என்ன தருணத்துல இருந்தாலும் சரி ஐயா, உங்க வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் சரி, whatever that you're going through, can you just shift your attention from all these things? Can you turn your attention to God, the God of victory, the God who is faithful and true? அந்த பாடலை படித்தீங்களா? நன்றி பலி பிடம் கட்டும் சொல்லி அந்த பாடல் எத்தனையோ வாரங்களாக என் உள்ளத்துல இருக்குது. ஆமென். இந்த வாரம் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறதுனால நம்ம இன்னைக்கு ஒரு குடும்பமாக அந்த பாடலை பாடணும், தேவனை ஆராதித்து கொண்டாடணும். ஆமென். ஆமென் சர்ச். ஆமென். Just begin to think about His faithfulness and His goodness over your lives. Would you let praise arise in this place, church? Can you just rejoice and take some moment and thank God? நாம் தேவன் நம்மளுடைய எல்லா நாட்களிலும் just thank God. Lift up your hands and begin to thank God all over this place. Think about the faithfulness of God. Think about the goodness of God. நன்றி சொல்லுங்க. நாம் தேவன் நம் வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் நம் தேவன் தேவனாக இருக்கிறார். He is the God of all our days. Amen. Oh shakantaralarabasande. Everything that the devil has been stealing, killing and destroying will come to an end because the hand of God is upon your life, church. நீங்க முதல்ல அதை விசுவாசிக்கணும் சபையார்களே, சபை ஜனங்களே, முதல்ல நீங்க அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய கரம் என்னோட வாழ்க்கை மேல இருக்கிறது. தேவனுடைய கரம் நம் வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவருடைய கரம் கூயவனாக இருக்கிறார் ஐயா. ஆமென். நம்மை உருவாக்குறவராக இருக்கிறார் அவரே. ஆமென். Amen. Can you just look at me?
கேக்குறீங்களா? கர்த்தர் கூயவனாக இருக்கிறவரல. கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது, நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கும் போது, பிசாசானவன் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. Amen. The devil cannot have dominion over you, church. The devil cannot have dominion over your children. எத்தனையோ வாரத்துக்கு முன்பதாக என்னோட ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கும் போது, நம்ம சபை வாலிபர்களுக்கு ஜெபிக்கும் போது, சில நபரை குறித்து சில காரியங்கள் ரொம்ப மனதை உடைந்து நான் அழுது கொண்டிருந்தேன். அப்ப தேவன் சொன்னார், why are you crying to me about this? Begin to prophesy over them சொன்னார். அப்ப நான் தேவன் சொன்னார், I told God, all my children shall be great, all my children shall be taught by the Lord, all my children great will be their peace ன்னு சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நான் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆமென். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? நீங்க தேவன் உங்களுக்கு நிழலாக இருக்கும்போது பிசாசானவன் ஆளுகை செய்ய முடியாது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? நான் சொன்னேன், தேவனுடைய கரம் நம் வாழ்க்கையில இருக்குது. ஆமாவா இல்லையா? தேவன் யாராக இருக்கிறாரு? அக்கா சலோனிகா இப்பதான் சொன்னியா? என்ன சொன்ன? தேவன் யாராக இருக்கிறாரு? உண்மையுமா? அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. தேவன் யாராக இருக்கிறாரு? பிரிசிலா ஐயா கூயவனாக இருக்கிறாரு. ஐயா அப்படியா? தேவன் யாராக இருக்கிறாரு? கூயவனாக இருக்கிறார். ஹெரல் ஆண்டவர் கூயவனாக இருக்கிறார். ஆண்டவர் கூயவனாக இருக்கிறவரல. நான் போன மாதம் சொன்னேன், நாம் தேவன் வாக்கு தத்துவமாக அவர் வார்த்தையில ஜெரமாயா 31வது அதிகாரம் எழுதி கொள்ளுங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதுங்க ஐயா. 31வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் சொல்லி தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் என்ன செய்வாரா? மறுபடியும் சொல்லுங்க ஐயா, மறுபடியும் நம்மளே கட்டுவாரா? மறுபடியும் நம்மளை புதுப்பிப்பாரா? மறுபடியும் தேவன் புதியவைகளையாக தேவன் ஆக்குவாரா? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆமாவாலியாங்க, ஆமாவாலியாங்க. சோ இன்னைக்கு நம்ம என்ன நிலையில இருந்தாலும் சரி, தேவனிடம் அப்படியாக நீங்க சோர்ந்து போயிருந்தால், நம்ம தேவனிடம் திரும்பும் பொழுது தேவன் நம்மிடம் மறுபடியும் திரும்புகிறவராக இருக்கிறார். Amen. God says in Malachi chapter 3, you will return to me and I will return to you. தேவன் சொல்லுவார். Amen. That means he's always waiting for us to come to him. Amen. நம்ம தைரியமாக we can come back. We can come to his throne of grace boldly, to our rebuilder, to our redeemer, to our restorer, to our reviver, to the God who renews us, church. Amen. நான் உன்னிட கத்திட்டு இருக்கேன். Amen, church. ஆனா ஒரு காரியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க ஐயா. தேவனுடைய கரம் மாற்றம் ஷர்மிலாம நம்மளோட வாழ்க்கை மேல இல்ல. தேவனுடைய கரம் மாற்றம் நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கை மேல இல்ல. தேவன் அவரோட பிரசன்னம் அவர் நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம் நடுவில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். John chapter 10 verse 10 says, the devil comes to steal, kill and destroy, but I have come that they may have life and life abundantly. Jesus came. Who's Jesus? God. Who's God? Jesus. Your neighbor's God. Okay, யாரோட கர்த்தரையா? ஆண்டவரே எல்லாரும் கத்தி சொல்லுங்க ஐயா. அண்ணன் அம்மா சொல்றீங்க கேக்கல இருக்க மணி என்ன? இயேசு யாராக இருக்கிறாரு? நம்ம அவருக்கு தேர்ட் பாயிண்ட் இருக்காரு. கரெக்ட். Jesus, whoever, he has come to give us life and life abundantly. Yes or no, Lord? Yes or no, church? Amen. He is in our midst, church. ஆமாவாடியாங்க, ஆமாவாடியாங்க. ஆகிய படினால ரேச்சல், நீங்க காத்திருக்கிற நாட்கள்
போன வாரம் பிரதர் நெத்தனியல் சொன்னாரு, நீங்க காத்திருக்கிற நாட்கள் அது வீணாக போகாது. ஆமாவா இல்லையா? Your waiting time is not a wasted time because your waiting time is God's working time. புரியுதாங்க? நீங்க காத்திருக்கிற நாட்கள் தேவனுக்குள் காத்திருக்கும் போது அது வீணாகவே போகாது. அந்த நேரமும் அந்த காலமும் புரியுதாங்க? ஏன்னா நீங்க தேவனுக்குள் காத்திருக்கும் போது தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார், தேவன் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனா உங்கனாலும் என்னால சில நேரங்கள் அதை உணர முடியாது ஐயா. அது நம்ம கண்ணுக்கு பார்க்காத மாதிரி இருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனாலும் இன்னைக்கு நான் கடைசியாக போன மாசம் நான் போதித்தேன், நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணுமா, நம்மளோட விசுவாசம் எப்படி சார்ந்து இருக்கணுமா, எங்க சார்ந்து இருக்கணும் ஐயா? Amen. Can you clap for that? Later you buy for me Maggi goreng. Okay? I supposed to treat you. ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையாங்க? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் நான் போன மாதம் நான் போதித்தேன். நம்மளோட விசுவாசம் யார் மேல தங்கி இருக்குமா? ஐயோ ஜேக்கப், right? What's your name? Priscilla, what's his name? Jason. அண்டரை மன்னிச்சிருங்க பேரு Priscilla. Jason? Yes or no? Yes. ஆமாவா இல்லையா? இவ்வளவு நேரம் அதான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஐயா ஐயான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஓகே, நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கணும்னா கர்த்தர் மேல, கர்த்தருடைய வல்லமை மேல போட்டாரா? That your faith should not be in the wisdom of man but in the power of God. Amen. நம்மளோட விசுவாசம் யார் மேல தங்கி இருக்கணுமா, யார் மேல சார்ந்து இருக்கணும்னா மனிதனோட ஞானத்து மேல இல்ல. அப்படின்னா உங்களோட என்னோட புத்தி மேல இல்லையா, உங்களோட என்னோட பலத்தினால இல்ல, உங்களோட என்னோட டைம் டேபிள் பிரகாரம் இல்ல, உங்களோட என்னோட ஷெட்யூல் பிரகாரம் இல்ல, உங்களோட என்னோட பிளான்ஸ் பிரகாரம் இல்ல. ஆனாலும் தேவனுடைய வல்லமையின் மேலே. எப்படிப்பட்ட தேவன்? நல்லவர். எப்படிப்பட்ட தேவன்? அசாதாரணமான காரியங்கள் செய்கிறவர். எப்படிப்பட்ட தேவன்? அவர் செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கும். எப்படிப்பட்ட தேவன்? faithful and true. எப்படிப்பட்ட தேவன்? அவர் faithfulness from generation to generation. அப்படிப்பட்ட கர்த்தர் ஐயா, நம்மளோட விசுவாசம் அவர் மேல தங்கி இருக்கும். Amen. Yes or no church? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? இங்க நீங்க சில பேர் நீங்க இருப்பீங்க, நீங்க கேள்வி நான் ஜெபிக்கும் போது தேவன் இது என்கிட்ட இந்த வாரம் பேசினார் இந்த காரியத்தை. இங்க அநேகம் நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கலாம், இல்லை நீங்க என்ன ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். நம்ம அநேக வேலையில நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவரே நான் நிலைத்த ஆண்டுக்குள்ள உங்களுக்குள்ள நிலைத்து கொண்டுதான் இருக்கிறேன், உங்களோட வாக்கு தத்தங்களை நான் நம்புறேன், உங்க மேல நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? உங்களுடைய வார்த்தை மீது நான் பிழைத்துக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தை மீது என் வாழ்க்கை கட்டி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாவா இல்லையாங்க? ஆனாலும் ஏன் அந்த வாக்கு தத்தங்கள் தாமதமாக கொண்டு இருக்குது? Why is there delay after delay? ஏன் ஆண்டவரே அது ஒரு நிறைவுக்குள் வரல? ஏன் ஆண்டவரே அது தாமதமாக போய் கொண்டிருக்கிறது? ஏன் அது ஆண்டவரே அது கண்ணுக்கே தெரியல? ஆமாவா இல்லையா? Yes or no church? Maybe you so disappointed ஆ இருக்கலாம், discouraged ஆ இருக்கலாம். ஆமாவா இல்லையா? நான் தேவனை ஆராதிக்கிறதா ஃபர்ஸ்ட் நான் ப்ரே பண்றேன், ஆண்டவரோட வார்த்தையை நம்புறேன், ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வார்த்தை பிரகாரம் நாங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரையே பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். That means we are pursuing God. ஆமாவா இல்லையா? We love God above our own lives. But I'm so disappointed, I'm so discouraged. சில நேரங்கள் ஆண்டவர் உண்மையிலே என்னிடம் கூட இருக்கிறாரா, எனக்கு அவரோட பிரசன்னத்தை உணரவில்லை. உண்மையிலே தேவன் என்னை காண்கிறாரா, உண்மையிலே தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா, உண்மையிலே நான் இருக்கிற சூழ்நிலை கடந்து போகிற காரியங்கள் தேவன் உண்மையிலே அவர் அறிந்திருக்கிறாரா?
இந்த கேள்விகள் நம்மளுக்கு இருக்கலாம். ஏன் இந்த காரியம், தேவன் பேசின காரியங்கள் ஒரு செழிப்புக்குள்ள வரல, ஒரு நிறைவுக்குள்ள வரல, ஏன் அது தாமதமாக ஆகிக்கொண்டிருக்கிறது? எத்தனை பேருக்கு அந்த கேள்வி இருந்திருக்கு? கை கொஞ்சம் பாரு, பேச மாட்டேன், கை தூக்க. ஓகே, 4 பேர் தானா? அநேக இப்பதான் ஒரு கை தூக்க. என்னோட வாழ்க்கையில அநேக முறை நான் அப்படியாக வாழ்ந்து வரும்போது இந்த கேள்விகள் எனக்கு இருந்தது. அவன் ஆனாலும் ஒரு நாள் தேவன் என்னிடம் பேசினார். புரியுதா நான் என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையா? பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே மரியா, மார்த்தா, லாசருவோட கதை தெரியும். ஆமாவா இல்லையா? நான் 3 நபரை குறித்து பேச போறேன்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, தேவன் லாசருஸை அதிகமா நேசித்தாராம். ஆமாவா இல்லையா? மேரி மார்த்தாவை தேவன், how many of you want to listen to the answer? ஒரே ஒரு ஆமென் தான். சரி, நான் கையை எல்லாம் மீட் பண்ணுங்க. ஆமென். பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, தேவன் மேரி மார்த்தாவும் லாசருஸை ஆண்டவரை ரொம்ப அன்பு செய்தார்களாம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவங்கள அதிகமா அன்பு செய்தாராம். ஆமாவா இல்லையா? God loved them so much, church. ஆமாவா இல்லையா? நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அநேக நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து they were like best friends. They were like best circle of friends. ஆண்டவர் அவங்களோட வீட்ல அநேக நேரங்களை தேவன் செலவழி eats with them, talks with them, spends time with them. ஆமாவா இல்லையா? They were very poor. They were a very poor family in Bethany. But God didn't reject them, you know. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணலையா? He spent most of the time with them. தெரியாதா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? ஆனாலும் இந்த லாசரு அவன் வியாதியாக இருக்கும் பொழுது இயேசு அங்க இருந்தாரையா? இயேசு அங்க இருந்தாரையா? இல்ல, இயேசு வேற எங்கேயோ அவரோட சீஷர்களோட இருந்தாரு. ஆனாலும் மேரியும் மார்த்தாவும் என்ன செஞ்சாங்கன்னா, ஐயா வா ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பி தேவனுக்கு செய்தி அனுப்புறாங்க. ஆண்டவர் இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க. என்னன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா, ஆண்டவரே நீங்க நேசிக்கிற, நீங்க அன்பா இருக்கிற மேல லாசருஸ் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உடனே போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் எச்சி போனாங்களா? இல்லையா? ஆண்டவர் உடனே என்ன தெரியுமா மறுபுத்திரு கொடுத்தாரு? அந்த செய்தி அவர்கிட்ட வந்து சொல்லும் போது, இது வியாதி மரணத்துல ஜான் 11 இந்த வியாதி மரணத்துல முடியாது. என்னது? This is for the glory of God and the glory, yes, and the son will be glorified. Yes or no, Leon? Yes. ஆமாவா இல்லையாங்க? பதில் சொல்லுவியா? Yes. ஆமாவா இல்லையா? Yes. பாருங்க, ஆண்டவர்ட்ட சொல்லி அனுப்புனவங்க சொல்லி அனுப்புனாங்க தானே. அவங்க அந்த இடத்துல இயேசு வரணும்னு சொல்லி எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் இயேசுட்ட சொல்லி அனுப்புனாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசுனால மாற்றம் தான் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். இயேசுனால மாற்றம் தான் லேசருஸோட வியாதியை சுகமாக்க முடியும். அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இயேசு அங்க இருந்தாதான் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும், ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி லாசருஸ்க்கு அவங்க அறிந்திருந்தார்கள். ஆமாவா இல்லையாங்க? அப்ப அவங்க போய் சொல்லும் போது, தேவன் அதை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அங்க போய் சொல்லியிருப்பாங்க, இந்த வியாதி மரணத்துல முடியாதுன்னு. ஆனா தேவனுடைய மகிமையை விளங்குறதுக்கு ஏதுவாக இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆனா அவங்க எவ்வளவு அவங்களோட இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட அங்க காத்துட்டு இருப்பாங்க. நீங்க எத்தனை பேரு ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க ஜாம் பண்ணிக்கு தேவனுக்கு காத்துருக்கீங்க? உங்க காரியத்தை பார்க்கலாமா? இல்ல உங்க வாழ்க்கை பயணத்துல ஏதோ ஒரு காரியம் இப்பதான் எல்லாரும் கை தூக்கிருக்கேன். அப்ப நான் சரியான செய்தி தான் பேசுறேன். ஆமா இல்லையாங்க? பாருங்க, நம்ம பாருங்க ஆசாரா எவ்வளவு எதிர்பார்ப்போட அவங்க காத்திருந்திருப்பாங்க. இயேசு வருவாரா? இயேசு வந்துட்டாரு போய் பாரு. இயேசு வர மாதிரி தெரியுதா? இயேசு வராரா? ஏன்னா இங்க உயிர் போயிட்டு இருக்கு.
அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும். ஆமா இல்லையா? இயேசு உண்மையிலே நம்மளை நேசித்தாரா? வாட்ஸ் தட் சவுண்ட்? இயேசு நம்மளை உண்மையிலே நேசித்தாரா? ஆமாவா இல்லையா? இயேசு உண்மையிலே நம்மளை தேவன் அறிஞ்சிருக்கிறாரா நம்ம என்ன கடந்து போகிறோம்னு? தேவனோட நம்ம இவ்வளவு நேரம் செலவழித்துமே, தேவனோட நம்ம உட்கார்ந்து நம்ம பேசிருக்கிறோமே, தேவனோட நம்ம சாப்பிட்டுருக்கோமே சொல்லிட்டு, ஆமாவா இல்லையா? நம்ம தேவனோட ஒருத்தர் அன்பு கூர்ந்து நம்ம நேரம் நம்ம செலவை அழைத்திருக்கிறோம்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. ஐயா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஐயோ அந்த சேம் பேஜ் வித் மீ. ஆமாவா இல்லையா? எஸ் நோ. பட் அவங்க வெயிட் பண்ண தேவன் வந்தார் ஐயா. ஆனா அவர் என்ன சொன்னாரு? இந்த வியாதி மரணத்துல முடியாச்சு. அப்ப பாருங்க, நேரம் ஓடிட்டே இருந்துச்சு, செகண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு எவ்வளவு பதட்டமா இருந்திருக்கும், எவ்வளவு பயமா இருந்திருக்கும், எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும், எவ்வளவு வருத்தங்கள் இருந்திருக்கும். ஏன் இந்த டிலே? ஆமாவா இல்லையா? எஸ் நோ. ஒரு டிசப்பாயின்மென்ட் இருந்திருக்கும். God, we spent time with you, what? I thought we all loved one another. We ate with one another. We talked so many things with one another. ஆமாவா இல்லையா? இவ்வளவு நேரம் நம்ம காத்திருந்தோமே ஆண்டவரே, எதிர்பார்ப்போட. இயேசு வந்தாரையா? சத்தமா சொல்லுங்க. இயேசு வருது. ஆமாவா இல்லையா? அப்ப பாருங்க, அவங்களோட சிந்தையில அவங்களோட மனதில எவ்வளவு காரியங்கள் அப்படியாக ஒரு குழப்பங்கள், ஒரு போராட்டம், அவங்க உள்ளத்துல ஒரு வேதனை. லாசரு கடைசி மூச்சு எடுக்கும் போது அவன் உணர்ந்திருப்பாங்க. You guys listening? ஆமாவா இல்லையா? லாசருவுக்கு அந்த காரியங்களை செய்யும் போது, லாசருவை அந்த பிரேத துணியினால அப்படியாக அவனை மூடிக்கொண்ட போது, லாசருவை தூக்கிட்டு போகும்போது, லாசரு யாருக்காக லாசருவை அந்த கல்லறைக்குள் வைக்கும் பொழுது, கடைசியாக லாசருவை அந்த கல்லை நவுத்தி அந்த கல்லறை மூடும் போது அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் ஐயா? ஆமாவா இல்லையா? It appears as if what? தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசின வார்த்தை ஏதோ it appeared like it never come to pass. ஆமாவா இல்லையா? Amen. It appeared as God, the word of God didn't come to pass. The delay ended in disappointment. The delay ended in heartbrokenness. The delay ended in discouragement. He's gone, what? அத சுத்தி போட்டு பேக் பண்ணி உள்ளுக்கு வச்சிட்டாங்க. ஆமாவா இல்லையா? லாசரு சார், ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவன் தாமதமா தான் ஆக்குனாரு. ஆனா தேவன் வந்தாரையா? தேவன் வந்தாரு. ஆனா மனிதனோட நேரத்தின் பிரகாரம் இல்ல, மனிதனோட ஞானத்தின் பிரகாரம் இல்ல, மனிதனோட எண்ணங்கள் சிந்தைகள் பிரகாரம் தேவன் செயல்படல அந்த இடத்துல. ஆனா தேவன் 4 நாள் பிறகு ஆவர வந்தாரு. எப்படி? அவரோட நேரத்துல தேவன் வந்தாரையா. அவரோட நேரத்துல தான் தேவன். God is never delayed by anything. God in His time is always on time. Amen. God's time is the best time, church, in our lives. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் வந்தாரையா. அந்த நேரத்துல தேவன் வந்ததே என்னதுக்கு? பாருங்க, அவங்க நினைத்திருக்கலாம் மேரியோ மார்த்தா அந்த இடத்துல நினைக்கலாம். லாசரஸ் கடைசி மூச்சு எடுக்கும்போது உயிர் போகும்போது லாஸ்ட் கிறிஸ்மஸ் டிராமா செஞ்சோம். எல்லாரும் அழுவாங்க, படிச்சா அது காமெடியா இருக்காங்க. ஆமாவா இல்லையா? தோ மேரி மார்த்தாலாம் பின்னால உட்கார்ந்துருக்காங்க, இயேசு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, ஜானத்தன் என்ன பண்ணுங்க. ஆமாவா இல்லையாங்க? எஸ் ஆர் நோ? இயேசு லாசரஸ் எடுக்க அந்த கடைசி லாசரஸ் பெத்தானியால லாசரஸ் மரிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் இருந்த இடத்துல தேவன் அறிந்திருந்தார். ஆமென். தேவன் எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறாரியா. அதான் அவரோட சீஷர்களை பார்த்து தேவன் சொன்னார், வாங்க நம்ம போவோம். சிம்பிளான லாங்குவேஜ்ல ஜான் 11:14ல சொன்னாரு, லாசரஸ் மரித்து விட்டான், அவனை எழுப்ப போகிறேன்னு சொன்னார்.
பாருங்க, தேவன் ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்துட்டார் ஐயா. லாசரஸ் என்ன செய்யணும்னு? போய் காரியம் செய்யணுமா? பிளஸ் பண்ணிட்டு வரணுமா? What was God's plan for Lazarus? To resurrect him. God has already decided. Lazarus மரிக்கும்போது டக்குனு தேவன் எங்க இருக்கிறாரு? அங்க இல்ல அவங்களோட. ஆனா தேவன் அறிந்து கொண்டார் ஐயா. ஏன்னா அவர் தேவனாக இருக்கிறார். அநேக வேளை நம்ம நினைக்கிறோம் தேவன் என்னோட இருக்கிறாரா, அவர் பிரசன்னம் என்னால உணர இல்லையே, இவ்வளவு தாமதமாக இருக்கிற, இவ்வளவு மனம் உடைந்து இருக்கிறேனே, தேவன் உண்மையிலே இருக்கிறாரா, வார்த்தை உண்மையிலே வெளிப்படுவான்னு சொல்லி நம்ம கேள்வி கொண்டு இருப்போம். ஆமா, இந்த கேள்வியில என் வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். அப்பதான் தேவன் எனக்கு இது பதில் அளித்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆனா அவர் எழும்பி வரும்போது ஒரு திட்டத்தோட வந்தாரையா, லாசரஸ் எழுப்ப போகும்னு சொன்னாரு. ஆமென். ஆமாவா இல்லையா லாரன்ஸ்? அவர்தான் யோசப்பா இருந்தார் மாசம். ஆமா இல்லையா? அப்ப தேவன் அங்க வரும்போது மார்த்தாக்கு செய்தி வரும்போது இயேசு எவ்வளவு நாள் சென்று வந்தார்? ஏஞ்சல் 4 நாள் சென்று வந்தார். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? மேபி புழு வச்சிருக்கலாம். இல்ல ஆமா இல்லையாங்க? ஆண்டவர் வந்தார். எஸ் நோ சர்ச். ஆண்டவர் வந்தார். மார்த்தா என்ன சொன்னாங்க? இயேசுவே நீங்க வந்துட்டீங்க, வாங்க போய் லாசரஸ் எழுப்பலாம்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க ஐயா? ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என்னோட சகோதரர் மரித்திருக்கிற மாட்டார். புரியுதாங்க என்ன சொல்றது? What she said, Lord, if you would have been here, my brother wouldn't have died. அப்பனா அவங்களுக்கு ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் இருந்ததா இல்லையாங்க? விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அவங்க அறிந்திருந்தாங்க. எஸ், அவங்க அறிந்திருந்தாங்க தேவன் வந்து எல்லாம் செய்யும், அவனால முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அறிந்திருந்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெஸ்ஸாயான்னு அறிந்திருந்தாங்க. They knew everything about God. They knew God was a God of miracles. They had the faith that God can do. But they thought it was too late for Jesus. They thought it was what? Jesus. Asha? Too late. It was too late for Jesus. எத்தனை பேர் புரியுதா என்ன சொல்றேன்? Amen church. The clock is running slow, is it? They thought it was too late for Jesus. If you were here, where was Jesus then? Jesus was already there. God. Didn't you think that God was capable of doing anything? Powerful? Amavaliya. Powerful in Jesus. Yes, Jesus is powerful. Amavaliyaga. ஏன் தெரியுமாங்க? அவங்களோட சிந்தனை, அவங்களோட புத்தி, அவங்களோட ஞானம் யார் மேல சார்ந்திருந்தது? மனிதனோட சொந்த சுய புத்தியில, மனிதனோட நேரத்தின் பிரகாரம், மனிதனோட ஞானத்தின் பிரகாரம் சார்ந்திருந்தாங்க. விசுவாசம் இருந்தது ஐயா, ஆனா விசுவாசம் தேவனுடைய வல்லமை மேல சார்ந்து இல்ல. யார் மேல இருந்தது? இவ்வளவுதான் தேவன் செய்ய முடியும், இதுக்கப்புறம் ஸ்டில்லே தேவன் செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னார்கள். ஆமென் சொல்லிருக்கீங்க ஐயா. மணி என்ன புரியுதா? தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. There's nothing too late for Jesus. ஆமென் சொல்லுங்க. யார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமாவா இல்லையாங்க? ஆனா ஆண்டவர் அங்க வந்ததே என்னத்துக்கு ஜேசன்? ஆண்டவர் அங்க வந்ததே லாசரஸ் உயிர்த்தெழுந்து. Yes. Can you clap for Sunday school pass? 100 pass. Sunday school is the Jesus. Yes. ஆமா இல்லையா? பாருங்க, ஆண்டவர் வந்ததே லாசருஸை எழுப்பதான். ஆமாவா இல்லையாங்க? லாசருஸை எழுப்பதான் தேவன் வந்தார். அப்ப மேரியை கொண்டுட்டு வரும்போது மேரியா என்ன சொன்னாங்க? மேரி நீ காணோம் அவங்கள. மேரியா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என்னோட சகோதரர் மரித்திருக்க மாட்டாரு. But Jesus, they have faith. They know He's the Messiah. He's the resurrected King. I mean, He's the resurrection and life. He's the Messiah
தேவகுமாரன் எல்லாம் தெரியும், விசுவாசம் இருக்குது. ஆனா அவங்களோட சிந்தை, அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவரை அவங்க லிமிட் பண்ணி வைத்திருந்தாங்க. ஆண்டவர் இவ்வளவுதான் செய்ய முடியும், மேபி ஆண்டவர் இப்படிதான் செய்வாரு, ஆண்டவர் இந்த கெப்பாசிட்டிக்குள்ளதான் தேவனால செய்ய முடியும்னு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நம்மளோட விசுவாசம் இருக்கு, ஆனா நம்மளோட விசுவாசம் எப்படி எங்க கண்டெயின் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்மளோட டைம் டேபிள்ல கம்பார்ட்மெண்ட் கோத்தாக்குள்ள வச்சிருக்கோம். தேவன் இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? தேவன் பாருங்க, இவங்க சொல்லி முடிஞ்சோடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, your brother will rise again சொன்னாரு. மறுபடியும் செல்லமா தேவன் வாக்குத்தத்தமாக, தேவன் உறுதியாக அவர் வார்த்தையை சொன்னார். தேவன் பேசுகிற வார்த்தை சத்தியம் உள்ள வார்த்தை. தேவன் என்ன சொன்னாரு? உன்னோட சகோதரர் எழும்புவார். ஆமாவா இல்லையா? அப்பயும் இவங்களுக்கு புரியல. யாருக்கு? மேரிக்கும் மார்த்தாக்கும் அப்பயும் புரியல. ஆமாவா இல்லையா? அவங்க வேறமா பேசிட்டு இருந்தாங்க. தெரியும் ஆண்டவரே கடைசி நாட்கள்ல உயிர்த்தல்ல மறுபடியும் உயிர்த்தல்வாங்கன்னு. ஆமாவா இல்லையா? நீங்க போய் யோவான் Martha said to you, I know that he will rise again in the resurrection of the last day. அப்புறம் கொஞ்சம் go through the verses down here. அப்புறம் 26 and 27. Okay, 27. She believed, Lord, I believe that you are the Christ, the Son of God who is to come into the world. They believe, they have faith. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் கேக்குறேன், எத்தனை பேர் தேவன் நம்மளுக்கு ஏதோ ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க வேதத்தை படிக்கும் போதும் சரி, நீங்க அவரோட பிரசன்னத்துல நீங்க அப்படியே வார்த்தையை தியானிக்கும் போதும் சரி, நீங்க அவரோட வார்த்தை தேவன் நீங்க சொப்பனமும் சரி, மேபி இன் a dream, இல்ல ஏதோ ஒரு வார்த்தை தேவன் உங்க உள்ளத்துல தேவன் உணர்த்திருக்கலாம். காரியங்களை குறித்து தேவன் வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக, இவன் மேபி மேன் அண்ட் வுமன் ஆஃப் காட் மூலமா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா அது அநேக நாட்கள் தாமதமாக ஆகிறபடினாலே தேவன் ஏதோ உங்க கூட இருக்காதபடி போல உங்களுக்கு தோணிக்கொண்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? அந்த வார்த்தை ஒன்றும் நிறைவேற்றுல வராத மாதிரி போல இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா எத்தனை பேர் அந்த மாதிரி வார்த்தைகள் வைத்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில? எத்தனை பேர் வைத்திருக்கீங்க அந்த மாதிரி வார்த்தைகள் உங்க வாழ்க்கை? இல்லையா? கை தூக்குங்க ஐயா, பரவாயில்ல. ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்குறேன். How many of you have a word from God? Okay. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Amen. God வந்து எப்படி வந்து மேரி மார்த்தாட்ட சொன்னாரோ, உங்களோட சகோதரர் மறுபடியும் எழும்புவார்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு we are so reliant on our own understanding, நம்மளோட own timetable, நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இப்படிதான் செய்ய போகிறாரு. ஆண்டவர் மேபி அந்த பிரதர் மூலமா தான் இந்த வாழ்க்கையில செய்வாரு. ஆனா அது ஆண்டவரோட திட்டமே இருக்காது, சித்தமே இருக்காது. ஆமா இல்லையா? இப்படிதான் தேவன் என்னோட பண தேவையை சந்திக்க போறாரு போல. இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொன்ன தேவ வாக்கு, அப்ப இப்படிதான் தேவன் நிறைவேற்ற போறான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம விசுவாசத்தை எங்க வைக்கிறோம்னா மனிதனோட ஞானத்துல வைக்கிறோம். ஆனாலும் மனிதனோட நம்மளோட சொந்த பலத்துல வைக்கிறோம். ஆமாவா இல்லையா? So before the promise comes into fulfillment, we try to manufacture the promise of God. இதுதான் தேவன் செய்யறான்னு சொல்லி நம்மளே ஏதாவது உண்டாக்கிக்கிறோம். For example, God says, I'll send you a man or a woman and you will get married and you will be fruitful. But instead of waiting on God, we going and looking for the promise. Jesus. Yes. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையா? Yes or no? So we manufacture the promise. And then when everything goes wrong, say, ஆண்டவர் சரியில்லைன்னு. ஆண்டவர் சொல்ற நான் அது கொடுக்கவே இல்லையே, நீ அதை சொந்தமா தேடிக்கிட்ட, சொந்தமா செஞ்சுக்கிட்டேன்னு தேவன் சொல்லுவார். ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? So
நம்ம இந்த மாதிரி சார்ந்து இருக்கும் போது நம்மளோட ஞானத்துல we become frustrated, we become depressed, we become discouraged. புரியுதா என்ன சொல்றேன்? Yes or no? ஏன்னா நம்ம சொந்த பலத்துல நம்ம சார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவாலியா? ஆனா தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கு Proverbs chapter 3 verse 5 to 6ல போட்டுருக்கு நம்மளோட சுய புத்தியில நம்ம சாயாம நம்மளோட முழு மனதோட நாம் தேவனுக்கு நாம் நம்பிக்கையாக நாம் இருப்போம். நம்மளோட எல்லா வழிகளிலும் எப்படி சொல்றாங்க வழிகளிலும் தேவனை நினைத்து தேவனை நினைத்துக்கொள். அப்பொழுது சொல்லுங்க அப்பொழுது சொல்லுங்க ஐயா அப்பொழுது அவர் உங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Can we check ourselves? நம்மளோட விசுவாசம் எங்க சார்ந்து இருக்குதுன்னு? நம்மளோட இன்டெலிஜென்ஸ்லயா, நம்மளோட ஸ்ட்ரெங்த்லயா, நம்மளோட டைம் டேபிள் பிரகாரம்? ஆண்டவரே 25 வயசுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணான்றேன், எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கனவுகள் ஏதாவது கொடுத்திருப்பாரு, ஆனா 25 தாண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு பயம் வந்துடும். ஆண்டவரே நீங்க மறந்துட்டீங்களா, சொன்னீங்களா, இருக்கிறீங்களா? சோ 26 வயசு 27 வயசு பொறுமையா இருப்போம். 30 வயசு வரும்போது we start to depend on our own strength, we make mistakes, we fall where we shouldn't fall. புரியுதா என்ன சொல்றேன்? தேவன் சொன்னார்னா நிறைவேற்றுவார். ஆமென். அப்ப சில காரியங்கள் தேவனுக்கு காட்டி கொண்டிருக்க நம்ம உள்ளத்துல சில பேருக்கு நிறைய பேருக்கு showing me clearly ஒரு பேட்டில் ஃபீல்ட் போல நடந்து கொண்டிருக்கு. போராட்டம் உள்ளுக்கு நீங்க எடுத்த தீர்மானங்கள்னால, நீங்க சில நினைத்த நீங்க செஞ்ச பிளான்னால உங்களுக்கு அப்படியாக அநேக போராட்டங்கள் உங்களுக்குள்ள அப்படியாக போய் கொண்டிருக்குது. Some because of fear, some because of anxiety. There's like a battle going on inside of you. But today the Lord is telling you, be still and know that I am God. Amen. நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுன்னு தேவன் சொல்லுகிறார். ஐயா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனுக்கு எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எந்த மூலமாக நிறைவேற்றணும்னு அவருக்கு தெரியும். ஐயா, God knows how to fulfill it, when to fulfill it, in what way to fulfill it. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏன்னா வாக்கு கொடுத்த தேவன் மாற மாட்டார். Amen. Your job and my job, church, is to be hopeful in His word. To be hopeful. நம்பிக்கையாக இருக்கிறது அவரோட வார்த்தையின் மேல. If you're taking notes, you can write there Psalms chapter 130 verse 5. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? I'm going to say this thing and finish. Alright, I got some other 2-3 people to talk about. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்ப பாருங்க, தேவன் வந்துட்டார் தானே ஐயாங்க? ஜெசுவா பிரிசிலா, தேவன் வந்துட்டார் தானேயா? லேட்டா வந்தாலும் அவரோட நேரத்தின் பிரகாரம், சித்தத்தின் பிரகாரம் அவர் என்ன செய்ய வந்தாரோ தேவன் வந்தார். ஆமாலே சாராக்கா? அப்ப தேவன் அங்க வரும்பொழுது மறுபடியும் என்ன சொன்னாங்க? தேவன் சொன்னாரு, பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் அவர் லாசருஸை கமலாமா, ஆண்டவருக்கு தெரியும் அவரு லாசருஸை உயர்த்த போறாருன்னு சொல்லி. But you see, அவர் கருணை உள்ள தேவனாக இருக்கிறார். அங்க ஜனங்கள் கலங்கி இருக்கும் போது தேவன் அப்படியாக துயரம் அடைந்து தேவன் கலங்கினார். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, இயேசு கண்ணீர் விட்டார். அவர் கருணை உள்ள தேவன் ஐயா, அவர் எல்லா ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க? உங்களை என்னைய விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். You understand our church? He came to fulfill His word, but He still was compassionate towards them. பாருங்க, அப்ப தேவன் சொன்னார், எங்க வைத்திருக்கிறீங்க காமிங்கன்னு சொன்னார். போனாங்க கூட்டமா எல்லாரும். நல்லா கேளுங்க, எங்க போனாங்க தம்பி? எங்க போனாங்க? ஜான் கல்லறைக்கு போனாங்க. இங்கிலீஷ் சொன்னா கொஞ்ச நேரம் பயந்துட்டு என்ன பாஷை பேசுறேன். ஆமா இல்லையா? கல்லறைக்கு போனாங்க. ஆமாவா இல்லையா? சோ கல்லறைக்கு போனே தேவன் சொன்னார், கல்லை நவுத்து வைங்கன்னு. அப்ப பாருங்க, மார்த்தா, the very intelligent Martha, what she said?
கொண்டே இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆண்டவர் அவங்க வந்ததே 2-3 வார்த்தை தேவன் உறுதியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. உன்னோட சகோதரர் மறுபடியும் எழுப்புவான்னு சொல்லிட்டாரு. ஆமாவா இல்லையாங்க? 2-3 வாட்டி சொல்லிட்டாரு. ஆமா இல்லையா? அப்ப தேவன் அங்க நிக்கும் போது இவங்க தேவனுடைய பிரசன்னத்துல தான் நின்று கொண்டு இருந்தாங்க. தேவன் தான், அவர் தான் அந்த அற்புதர். அவர் கொடுத்த வார்த்தை தேவன் வந்து அங்க நிறைவேற்ற வந்தாரு. ஆனா அப்பயும் அவங்களுக்கு புரியல, அவங்களோட மனதில் அவங்களுக்கு எட்டல. They cannot see what God was about to do. They cannot feel what God was about to do. God was about to perform and fulfill His word that He said. ஆமாவா இல்லையா? Yes or no, church? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? God knew what He was doing. He was about to do the miracle, but they couldn't see. Yes or no, church? Yes. They limited God with their human wisdom. மார்த்தா என்ன செஞ்சாங்க? அவங்க நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு, 4 நாள் ஆச்சு. ஆமாவா இல்லையா? தேவன் அங்க லாசரஸ் வீரா இருந்தா தான் ஏதாவது செஞ்சிருக்க முடியும். லாசரஸ் தான் செத்து போய் 4 ஆச்சா, எப்படி செய்ய முடியும்? புரியுதா ஐயா? They think God only can do function in a certain capacity. It was too late for Jesus. And then you understand, right? தேவன் கல்லை நவுத்தி போடும்போது சொல்ல மார்த்தா என்ன சொன்னாங்க? பிரில்லியண்டா அவனே ஸ்மெல்லி. எஸ் ஆண்டவரே செத்து 4 நாள் ஆச்சு. ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி, ஆண்டவரே செத்து 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, இப்ப என்ன சாத்தியமா? இப்ப என்ன செய்யும்? வாடையாக இருக்கும்னு அவங்க கேட்டார்கள். அப்ப தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ பார்ப்ப காண்பாய்ன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா? தேவன் கேட்டார். ஆமாவா? தேவன் என்ன சொன்னாரு? எப்படி? If you believe, it did not. நான் சொல்லியா உன்கிட்ட, நீ நம்பினா வந்து நீ தேவனுடைய மகிமையை பார்ப்ப தேவன் கேட்டார். ஆமாவா இல்லையா? Yes or no, church? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? Yes or no, church? பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேரு இதே கேள்வி நான் சொன்னேன். தேவன் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னோட வாழ்க்கை நான் மறுபடியும் கட்டுவேன். ஆமாவா இல்லையா? நான் மறுபடியும் நான் புதுப்பிப்பேன், நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். ஆமாவா இல்லையா? I'll renew you, I'll restore you சொல்லும் பொழுது எத்தனை பேர் நம்ம தேவனை பார்த்து நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? How can this be done? How can this be fixed? ஆண்டவரே நான் திருமணமாகி 16 வருஷமாவது, எனக்கும் என் கணவருக்கும் முதிவயதாயிடுச்சு, என்னோட பாடியில ஒண்ணுமே வேலை செய்யல ஆண்டவரே, என் கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனைகள் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே என்னால உள்ள சுமக்க முடியும்? ஆனா எனக்கு வாஞ்சையாக இருக்குது ஆண்டவரே, நீங்க எப்பயோ வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஐயோ முடியாத தேவனே நினைக்கணும், ஆனா தேவனால முடியும் ஐயா. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இல்ல நீங்க கடன் துளையில அப்படியே மாற்றிக்கொண்டு எப்படி தேவனே வந்தா கூட இந்த கடன்ல இருந்து இதை யாரும் மீட்டு எடுக்க முடியாது, இந்த கடனை எனக்காக எப்படி ஒரு வழியை உண்டாக்க முடியாது, அது தேவனே வந்தா சொல்லிக்குவோம். அவர் சொன்னா நான் சொன்னேன் நான் கேட்பாரு, தேவனே வந்தா கூட யாருனாலும் ஒன்னும் செய்ய முடியாது நம்ம நினைப்போம். ஆமாவா இல்லையாங்க? இல்ல நீங்க நினைக்கலாம், ஓ நான் 10 வருஷமா என்னோட கணவன் என்னோட மனைவிக்காக அவன் ரட்சிக்கிறதுக்காக ரட்சிப்புக்குள்ள வரதுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நேரம் ஆகி கொண்டிருக்கிறது, தேவனே எப்படி முடியுமா? இவ்வளவு தாமதமாக ஆச்சே நம்ம தேவனை கேட்டுக் கொண்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வயசாச்சே, மத்தவங்க எல்லாம் வந்து பேசும்போது they make you feel you're unworthy to be married. They make you feel like you're not desirable man or woman to be married. People joke about you. People are sarcastic about you. Maybe நீங்க திருமணம் செய்து நீங்க अनेक வருடங்களாக இருக்கலாம். Maybe தேவனுடைய வரத்துக்கு நீங்க காத்து கொண்டு இருக்கும்போது maybe you feel you're not worthy as a woman. You feel it cannot be done by God. Or maybe the people around you make you feel like, oh நீங்க வந்து உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்ல, நீ ஒரு பெண்ணே சொல்லி நிறைய பேர் கேள்வி பண்ணிருக்கலாம்.
or no church? We think that it cannot be done. ஆமாவா இல்லையாங்க? நான் என்னோட குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம், நான் நல்லா படிக்கிற ஒரு நபரு, எப்படி எனக்கு இந்த யூனிவர்சிட்டி கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, நினைக்காது இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த படிப்பு நம்மளால படிக்க முடியாது, இந்த யூனிவர்சிட்டினால நம்ம போய் படிக்க முடியாது நினைக்கிறோம். யார் இத சொன்னா? We think it cannot be done, church. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? பாருங்க, போய் சாராவை கேட்டு பாருங்க. சாராவுடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்திருக்கோம். மோசே, ஆபிரகாம், யோசேப், கிடியன், டேனியல், ஷட்ரக், மேஷக், அபேத்நேகோ. பைபிள்ல எல்லாரும் காத்திருந்த நாட்கள் உண்டு ஐயா. ஆனா தேவன் அவரோடு இருந்து தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? பலமா ஆமென் சொல்லிருக்கோம் ஐயா நீங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? பாருங்க, தேவன் அந்த கேள்வி கேட்டுட்டு என்ன செஞ்சார்னா, அப்பா பிதாக்கு நன்றி சொல்லிட்டு என்ன செய்தார்னா, லாசருவே என்ன சொன்னாரு? அங்கே நல்லா இருடா, உன்னை வந்துட்டு பாத்துட்டு போறேன்னு சொன்னாரா? ஆறுதல் சொன்னாரா? செல்லம்மா இல்லதானே சொன்னாரு, லாசருவே வெளியே வா. ஆண்டவர் பேசும்பொழுது ஐயா, ஆண்டவருடைய வல்லமையின் வார்த்தை பேசும்பொழுது, ஆண்டவருடைய ஜீவன் நிறைந்த வார்த்தை அம்மா, ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த வார்த்தை தேவன் பேசும்போது, லாசருஸ் செத்து போன லாசருஸ் மரித்தவன் 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தை தேவன் பேசும்பொழுது தேவன் அங்க இருந்தாரு. ஆமாவா இல்லையா? அந்த பிரேத சிலை எப்படி சொல்ல, பிரேத சீலைனால அவனை பவுண்ட் பண்ணி இருந்தாங்க, சுத்தி கட்டி வைத்திருந்தாங்க. அந்த பிரேத சிலைக்குள்ள கூட தேவனுடைய வார்த்தைக்கு தடையாக இல்லை. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவனோட முகத்தை பிரேத துணியினால ஜெரமாயா என்னது, அவனோட முகத்தை பிரேத துணியினால மூடி இருந்தாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது, அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் போது, ஆமாவாரியா கேளுங்க ஐயா, தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் போது பிரேத சீலையினால கூட தடையாக நிக்க முடியல. கட்டி இருந்தோம், அவன் ஏஞ்சி வெளியே வந்தாங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமாக சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தமாக உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு ஒன்று மாற்றம் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்மளோட தேவன் நம்ம வேண்டி கொடுக்கிறதுக்கும் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய், எப்படி மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரிகை செய்கிற வல்லமையின்படி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரா? எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார்னு? அவன் ஆகியபடினால நீங்க தாமதமாக ஆகாதீங்க. இந்த நேரம் தாமதமாக ஆகினாலும் சரி, நீங்க மனம் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்துல press on in the presence of Jesus. Don't give up on God. Don't give up on the word of God. Don't give up praising God. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Just do you know what I'm talking about? God is always on time according to his plan and according to his purposes. தேவனுடைய திட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும் ஐயா. ஆமென். நான் கேக்குறேன், இன்னைக்கு அவங்க தேவனுடைய மகிமை காணனாங்களா இல்லையா? அன்னைக்கு காணனாங்களா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனை? எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய மகிமையை காண்பீங்க ஐயா. ஆமென். இன்னைக்கு உங்களோட விசுவாசம் யாரு? இன்னைக்கு நான் கேக்குறேன், மரித்தவன் எழும்பி வந்தான் இந்த தேவனுடைய வார்த்தையில போட்டு, அது மனிதனோட எண்ணத்துக்கு எட்டாக முடியாத ஒரு காரியம் கிடையாது. மனிதனோட நேரத்தின் பிரகாரம் ஷெட்யூல் பிரகாரம் தாண்டி போன ஒரு காரியம். ஆனா தேவன் சொல்லும் போது அவர் செயல்படுத்துவாரு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவாலியாங்க, தேவன் செய்து முடித்தார். நான் கேக்குறேன், இப்ப லாசரோட வாழ்க்கை எங்க பேசிக்கா? லாசரோட வாழ்க்கை மரணத்துல முடிஞ்சிச்சாயா? தேவன் மறுவரம் கொடுத்தாரு. அவர் திட்டமே அவனை ரேஸ் பண்றதுக்கு தான்.
அவர் மகிமைப்படுத்துகிறார். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனுக்குள் காத்திருக்கும் பொழுது தேவன் அசாதாரணமான காரியங்கள் செய்வார். உங்க விசுவாசத்தை பலனுக்கு ஏதுவான விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். தரிசித்து நடங்கள். விசுவாசத்தினால் நடங்கள். தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. விசுவாசத்தினால நீங்கள் நடங்கள். தரிசித்து நடக்கிறவர்கள் நாங்கள். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமா வாரியா? Today I want to ask you, உங்களோட விசுவாசம் எதை சார்ந்து இருக்குது? இன்னைக்கு போய் நீங்க ராத்திரி ஜெபம் பண்ணும்போது நம்மளோட இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போம். நம்மளோட விசுவாசம் தேவனுடைய ஞானத்து மேல சார்ந்து இருக்குதா? தேவனுடைய வல்லமை மேல சார்ந்து இருக்குதா? இல்ல என்னால முடியும், என்ன நான் செஞ்சு முடிச்சிருவேன் நினைக்கிறோமா? நம்ம மேல சார்ந்து இருக்கிறோமா? ஆமென். அவரை நம்பி வந்தவர்களை எப்பொழுதும் ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். இவங்களை வெட்கப்படுத்துவோம் இல்ல, தேவன் கைவிடுவோம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, தேவன் பார்த்து கேட்டார்ல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். அதே கேள்வியோட நான் உங்களை கேட்கிறேன், நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீங்க. ஆமென். Today I want you to know that நான் ஜெபம் பண்ணும்போது தேவனோட காரியம் என்ன சொன்னாரு? இப்போவும் எப்பொழுதும் என் ஜனங்களை நான் ஒன்று தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் தேவன் சொல்கிறார். இப்போவும் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு இருக்கிற அப்பா, தாங்கிக் கொண்டு இருக்கிற தகப்பன், அவரோட அன்பின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் நம்ம நடுவே தான் இருக்கிறார். அவர் தூயவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Today would you come with all your questions? நீங்க இருக்கிற கேள்விகள், பயங்கள், வலிகள் உங்களோட வாழ்க்கையில, புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அது எல்லாமே குழப்பங்கள், அமாவாலியா மன உடையிட்டு போன காரியங்கள், பிரச்சனைகள், how to say depression in Tamil, மன உளைச்சல்கள், discouragement, நீங்க இருக்கிற தருணங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். Can you just bring it all to Jesus? ஆமென். அவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். God will give you rest for your souls. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். நான் தொடர்ந்து 2 நபர்கள் பத்தி நான் 3வது வாரம் நான் பேசுவேன். ஏன்னா அடுத்த வாரம் நம்மளுக்கு prophetic service. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் உங்களோட உள்ளத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க? கரத்தை நான் பார்க்கலாமா? Can I see your hands? How many of you that God is talking to you in this place? Amen, amen. All of you put up your hands. See, I want to let you know, nothing is too late for Jesus. Let not your faith waver. Jason, நம்மளோட நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அப்படியே கொஞ்சம் ஆழமா இருக்கும், ஆனா நம்மளை பலப்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தர். Amen. Keep your eyes on the author and finisher of your faith. நம்மளோட விசுவாசத்தை ஆரம்பிக்கிறோம் முடிவுறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்ம கண்களை அவர் மேல வைத்து அவர் மேல பதியம் செஞ்சு நம்ம ஓட்டத்தை ஓடுவோம். புரியுதாங்க நான் சொல்றேன்? ஆமென். இன்னைக்கு अनेक உள்ளங்களை தேவன் சுகமாக்க போறார். Amen. Even the hearts that you feel, I just sense that many of you are at war in yourself. You know, in this place I don't talk unless until God tells me to talk. Amavaliyaga. Yes or no, church? Yes. God is going to heal your hearts. God is going to heal your minds. Be still and know that He is God. Amen. And there's somebody here with teeth, some problem with their teeth, and God is going to heal you. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Amen, church. Amen. அப்படியே நம்ம can you just stand for me? Lift up, just surrender to Jesus.